லொக்கேஷனும் காமிக்கும். லொக்கேஷனை வச்சு நம்ம போய் அவங்கள பிடிச்சிடலாம். இல்லை பேக் வந்து என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் வந்து அதை நான் வந்து என் சைடு கொண்டு வரணும். இப்போ ரைட் சைடில் இதில் வந்து 3 ஃப்ளேம் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த பக்கம் வந்து நம்ம ஃபயர் வைக்கிறோமோ தண்ணியில் வந்துட்டு கரண்ட் இருக்கிறனால ஷாக் அடித்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஷூவை போட்டு போனோன்னா தண்ணியில் கரண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இது டிடெக்ட் பண்ணி பஸருக்கு அனுப்போம். பஸர் வந்து சவுண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெலகிராமில் வந்து மெசேஜ் அலாரம். இந்த பேக் அலாரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு சைட்லேயும் நம்ம பேக் ஒரு சைட்லேயும் இருக்கும்போது நம்ம திங்ஸ் யாராவது எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து இங்கே அலாரம் வச்சு செட் பண்ணியிருக்கோம். இந்த அலாரத்தையும் நான் ப்ளூடூத்லேயே வந்து ஃபோட்டோ சென்சார் மூலமாக நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த இதை வந்து யாராவது சப்போஸ் தூக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம பொருளை எடுத்தாங்க அப்படின்னா என் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நான் போய் என்னோடய லக்கேஜை எடுத்துக்குவேன். சப்போஸ் என்னால் எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படின்னா இல்லை வந்து நான் வீல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க போன இடத்துல நான் ஃபோனில் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி என்னோட சைடில் வந்து இதை வந்து தானாக இழுத்துக்க முடியும். இப்போ அந்த தீஃப் வந்து கீழே வச்சா தானே நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னா அது லொக்கேஷனும் காமிக்கும். லொக்கேஷனை வச்சு நம்ம போய் அவங்கள பிடிச்சிடலாம். இல்லை பேக் வந்து என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் வந்து அதை நான் வந்து என் சைடு கொண்டு வரணும். இப்போ ரைட் சைட்லேருந்து திருடங்க எடுத்து வராங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். தேங்க்யூ. நான் ஏன் வந்து ரிமோட்டில் கனெக்ட் பண்ணாமல் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே ஃபோனும் கையோடு இருக்கிறனால வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து ரிமோட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மறந்து எங்கேயாவது வச்சுருவோம். இப்போ ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணோன்னா நம்ம எங்கேயும் எப்போயுமே கூடவே வச்சுருக்கிறனால நம்ம இது பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சு சீட்டை சார்ஜ் பண்ணிட்டு தரீங்களா? கேட்பீங்களா? சார்ஜ் மட்டும் போடணும். இது முடிச்சுட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட். இதில் வந்து 3 ஃப்ளேம் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த பக்கம் வந்து நம்ம ஃபயர் வைக்கிறோமோ அந்த பக்கம் டிடெக்ட் ஆகி டர்ன் ஆகி மோட்டார் வழியாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணோம். இல்லை ஆர்டினோ போர்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் பண்ண ஃப்ளேம் வந்து இதுக்கு வந்து சிக்னல் அனுப்பினோடனே இது வந்து ரிலேக்கு அனுப்போம். ரிலே வந்து L298 அந்த மோட்டார் டிரைவருக்கும் மோட்டார் பம்புக்கும் அனுப்போம். மோட்டார் பம்பு வந்து வாட்டரை வந்து ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி ஃபயரை வந்து ஆஃப் பண்ணிடும். தேங்க்யூ. Good afternoon, sir. My name is S. Abhikopika. I am studying 9th standard from Elivdar Corporation Girls Higher Secondary School. இது என்னோட ப்ராஜெக்ட் வால்டேஜ் அலாம் ஸ்மார்ட் ஷூ. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மழைக்காலங்களில் வந்துட்டு மழை பெய்யும் போது கம்பிகள் வந்துட்டு மின்சார கம்பிகள் வந்துட்டு அருந்து கீழே விழுந்துருது. ஸோ அப்படி அருந்து கீழே விழுகும்போது தண்ணியில் வந்துட்டு கரண்ட் இருக்கிறனால ஷாக் அடித்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஷூவை போட்டு போனோன்னா தண்ணியில் கரண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இது டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு லைட்டும் பஸரும் அடிக்கும். அது மூலியமாக இந்த தண்ணியில் வந்துட்டு கரண்ட் இருக்குது நம்ம அலர்ட் ஆகி பின்னாடி வரவங்களுக்குலாம் நம்ம சொல்லலாம். தேங்க்யூ சார். நீ சொல்லலாம். யூசஸ் இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் போகிற தண்ணியில் வந்துட்டு நம்மளால் நேரடி தொடர்பு இல்லாமலே நல்ல கரண்ட் இருக்குது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பேர் வந்து ஆன்டி ஸ்லீப் அலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்டில் வந்து லேட் நைட் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ லாங்கில் வந்து லாரி டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கே அறியாமல் அவங்க உடம்புல வந்து ட்ரௌசினஸ் ஏற்படும். ஸோ அதனால வந்து அவங்க கையும் கண்ணும் வந்து அன்ஸ்டேபிள் ஆகி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, உயிரிழப்புகள் ஏற்படுறதுனால இதை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்து நம்ம கண்ணில் வந்து போட்டுக்குவோம். இது வந்து ஐப்ளிங் சென்சார். இந்த சென்சார் வந்து கண்ணில் போடுறதுனால நம்ம வந்து 3 செகண்ட்ஸ் கண்ணை முன்னாலே அதை வந்து சென்ஸ் பண்ணி ஆர்டினோ யூஎனுக்கு வந்து அனுப்போம். ஸோ ஆர்டினோ யூஎனுக்கும் சிக்னல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலியமாக அது வந்து அலாமை வந்து எழுப்பி அலாம் வந்து ஆன் ஆகும். இது வந்து நார்மல் கியர் மோட்டார். ஸோ நார்மல் கியர் மோட்டாரை வந்து ஆஃப் பண்ணும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட்.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கோம்னா இப்போ ஃபயர் வந்து காமனாக நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் 2025 போன வருஷம் வந்து சிவகாசி கிராக்கர்ஸில் வந்து மொத்தம் 9 பேர் இருந்திருக்காங்க. அதே வந்து 2004 எடுத்துக்கலாம், அங்கே வந்து ஸ்கூல் கும்பகோணத்தில் வந்து 94 பேர் இறந்துருக்காங்க. இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இவங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம். இது வந்து ஃப்ளேம் சென்சார், இது 16:2 டிஸ்பிளே, இது வால்டேஜ் ரெகுலேட்டர், இது வந்து நோட் MCU மோட், இது பிரெட் போர்ட், இதெல்லாம் வச்சு நாங்கள் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் எதுக்காக இது பண்ணியிருக்கோம்னா, இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ கொஞ்சம் அந்த ஃபயரில் பின்னாடி இருக்கனா இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா இப்போ ஃபயர்லேருந்து எத்தனையோ பேரை காப்பாற்றலாம். அந்த இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். யூசர்ஸ் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் சென்சார் வந்து நம்மளோட ஃபயர் அப்புறம் வந்து ஃபயரோட ஸ்மெல்லோ வந்துச்சுனாலோ டிடெக்ட் பண்ணி பஸருக்கு அனுப்பும். பஸர் வந்து சவுண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெலகிராமில் வந்து மெசேஜ் வரும். இந்த சோர்ஸ் மூலமாக டெலகிராமுக்கு மெசேஜ் வரும்.